Hi, hello, this is Staff CA 360. நம்ம இன்னைக்கு தினம் ஒரு திட்டம்ல என்ன திட்டம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஸ்கீம் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த ஜல் ஜீவன் மிஷன் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2019ல் வந்துட்டு ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது லான்ச் பண்ணாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வீட்டுக்கும் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பைப் கனெக்ஷன் எல்லாருக்குமே போய் சேரணும், தண்ணி எல்லாருக்குமே போய் சேரணும், பைப் கனெக்ஷன். அப்போ வந்து எல்லா ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லேயும் பைப் கனெக்ஷன் வந்து இட்ஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜல் ஜீவன் மிஷன் 2019ல் ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவாக ஃபார் தி ரூரல் ஏரியா ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2021லேருந்து 22 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து அர்பன் ஏரியாஸ் கனெக்ஷனை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை இனிஷியேட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அப்போ லான்ச் பண்ணது எப்போ 2019 ஃபார் ரூரல் ஏரியாஸ் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் 2021 to 22ல் வந்து அர்பன் ஏரியாஸ் கனெக்ஷனை வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜல் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஹர்கார் ஜல் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து வீடுகளுக்கும் வாட்டர் கனெக்ஷன் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்கார் ஜல் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரொமோட் பண்ணணுங்கிறது தான் எங்களோட மெயின் தீம் அண்டு கோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஜல் ஜீவன் மிஷன் என்பது 2019ஆம் ஆண்டு இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கிய திட்டமாகும். இது 2024 இப்போது 2028 வரை நீடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? இது வந்து 2028 டிசம்பர் வரைக்கும் வந்து இந்த திட்டம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஆண்டிற்குள் 2028 ஆண்டு வரைக்கும் நீடிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நாட்டின் ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் குழாய் மூலம் பாதுகாப்பான மற்றும் போதுமான குடிநீர் ஒரு நபருக்கு தினமும் 55 லிட்டர் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. என்னது? ஒரு நபருக்கு வந்து கண்டிப்பாக தினமும் 55 லிட்டர் வந்து வழங்கணும், அதை தான் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுது. குழாய் மூலம் அனைத்து வீடுகளுக்கும் வந்து கனெக்ஷன் கொடுத்து அனைத்து வீடுகளுக்கும் வாட்டர் சப்ளை இருக்கணும், அதுவும் ஒரு நபருக்கு 55 லிட்டர் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜல் ஜீவன் மிஷனோட முக்கிய அம்சங்கள். ஹர்கார் ஜல் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்டிற்கும் தண்ணீர் என்ற கொள்கையை கிராமப்புற வீட்டுக்கு வீடு குடிநீர் இணைப்பு வழங்குதல் அப்படிங்கிறத நோக்கமாக செயல்படுறாங்க. இது மூலயமா வந்து ஒவ்வொரு கிராமப்புற குடும்பமும் பயனடையும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சரியா? நெக்ஸ்ட் ஆரம்பத்தில் 2024 என நிர்ணயிக்கப்பட்ட இந்த திட்டம் இப்போது டிசம்பர் 2028 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. 2019ல் ஆரம்பித்து 2024 வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு, அது வரைக்கும் தான் இருந்தது. இப்போ நீடிக்கப்பட்டிருக்கு. எப்போ? டிசம்பர் 2028 வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் நிதியுதவி பார்த்தீங்கன்னா வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கூட்டு நிதியுதவியுடன் நீர் ஆதாரங்களை வலுப்படுத்துதல் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைத்தல் போன்ற பணிகளுக்கு நிதி அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து இப்போ வாட்டர் எல்லாருக்குமே போகிறது ஒரு விஷயம் இருந்தாலும் வாட்டர் வந்து கரெக்டாக க்ளீனாக கம்போஸ்டாக கரெக்டாக போதா அப்படிங்கிறத மேனேஜ்மெண்ட் பண்ணுறதும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அம்ருத் மித்ராஸ்னு சொல்லுவாங்க. அம்ருத் மித்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுய உதவி குழுக்கள் இருப்பாங்களா, ஒரு 1900 சிட்டிஸில் கவர் பண்ணக்கூடிய சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய அந்த பெண்களை அம்ருத் மித்ராஸ், அமிர்தம் அப்படின்னு அந்த வாட்டரை சொல்கிறாங்க. மித்ராஸ்னா அதுக்காக அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் செயல்படக்கூடிய அந்த சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க எல்லாருமே மெம்பராக போட்டு இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மையை வந்து சரி பார்க்குறதும் அண்ட் ஆல்சோ அதில் வந்து கரெக்டாக வந்து அந்த வாட்டர் வந்து பைப் கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா, சுகாதாரமாக இருக்கா, அப்புறம் அதுக்கான பில்லிங் இது பண்ணுறது, அதை எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு இது பண்ணுறது, இது எல்லாத்தையுமே கண்காணிக்க அந்த அம்ருத் மித்ராஸை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து சுஜல் கயான் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஒரு குழந்தை பிறந்தா கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு பைப் கனெக்ஷன் இது பண்ணும் போதும் அதுக்கான ஒரு பர்ஃபெக்டான தனி ஐடி அப்படின்னு சொல்லிட்டு சுஜல் கயான் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி வந்து
ஒரு டிஜிட்டல் பர்த் சர்டிஃபிகேட் ஃபார் ஆல் தி பைப்ஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது மூலியமாக கரெக்டாக வந்து கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது அது ஒரு சைடு. இன்னொன்று வந்து சுஜாமல் பாரத் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் மூலிமா வந்து எதுவும் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்மளோட க்ரீவியன்ஸை அதில் தெரியப்படுத்தினோம்னா அதுக்கான நடவடிக்கைகளை எடுப்பாங்க. அதுக்கான ஒரு ஆப்பும் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, அதான் வந்து சுஜால் பாரத் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதை தாண்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளூர் பங்கு. இத்திட்டம் கிராம சபைகள் மற்றும் சமூகங்களில் பங்கேற்புடன் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம இப்போ இந்த கிராமப்புறங்களோட பார்த்தோம். நகர்ப்புறங்கள் எப்போ சொன்னால் 2021 22 அர்பன் ஏரியாஸோட பைப் கனெக்ஷனையும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கண்காணிப்பு. நீர் தரத்தை உறுதி செய்ய ஆய்வகங்கள் மற்றும் கள சோதனைகள் செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நன்மைகள். பெண்கள் மேம்பாடு. தண்ணீர் கொண்டு வரும் வேலையிலிருந்து பெண்களுக்கு விடுதலை. சுகாதாரம் மற்றும் சமூக பொருளாதார நிலை இது மூலமா உயர்வு. சுகாதாரம். சுத்தமான குடிநீர் கிடைப்பதால் நோய்கள் குறைந்து பொது சுகாதாரம் மேம்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆமாம், இப்போ நிறைய வந்து கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாட்டர்லாம் வந்துட்டு நல்லா இல்லை, சுத்தமாக இல்லைன்னா அதனால நிறையா வந்து கண்டாமினேஷனால நிறைய டிசீஸ் வர்றதுக்குலாம் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் அதை சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணுறாங்க. இது மூலிமா ஜல்ஜீவன் மிஷன் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே நிலத்தன்மை மற்றும் நீர் மேலாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறது. நிலத்தன்மையும் நம்ம வந்து எதுவும் அதை மாசுபடுறதாக கெடுக்காம நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த 2.0 வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ விக்ஷித் பாரத் அது 2047 என்ற இலக்கை நோக்கி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? விக்ஷித் பாரத் அப்படின்னா வந்துட்டு செல்ஃப் ரியலைன்ட்டாக நம்ம செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நம்மளுக்கானதை நம்மளே எல்லாம் பண்ணிக்கிறது தான் விக்ஷித் பாரத் 2047. நம்மளுடைய அந்த 100 years ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நோக்கமாக வச்சுக்கிட்டு நம்ம எல்லா இதுலேயும் செக்டார்ஸ்லையும் செயல்பட்டுருக்கோம். ஸோ அது மூலியமாக வந்து இந்த ஜல்ஜீவன் மிஷனும் விக்ஷித் பாரத் 2047 என்ற இலக்கை நோக்கி செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதான் வந்து ஜல்ஜீவன் மிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம். ஹர்கார் ஜல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோக்கத்துடன் செயல்படுது. ஒவ்வொரு வீட்டிற்கும் தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, ஸோ இன்னைக்கான திட்டம் பார்த்தாச்சு. நன்றி.